2025ல இப்போ அந்த மந்த் ஹைரிங் மந்த் எந்த பொசிஷனுக்கு நல்லா ஹைரிங் ஜாஸ்தியாக இருக்குது? டெவாப்ஸ் நல்லா கொஞ்சம் பீக்கில் இருக்குது. டெவாப்ஸ், AWS, Azure. க்ளவுட் அதாவது அசூர் டெவாப்ஸுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அது AWS அந்த க்ளவுட் ரிலேட்டட் அது பற்றி ஏஐ அண்ட் ஆட்டோமேஷனுக்கு இப்போது ஹைரிங் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் இருக்கேன். அதில் வந்து நல்லா இப்போ ஹைரிங் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதில் மேக்ஸிமம் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் இதை எடுக்கிறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அசோசியேட்ஸ்க்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ அக்ராஸ் இந்தியா எல்லா லொக்கேஷன். The technical projects right now there is no vacancy and new projects due to UK government was cancelled the for ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? என் நேம் சசிகுமார். என்ன ரோல் ஒர்க் பண்ணுறீங்க? ஐடி அனலிஸ்ட். இப்போ என் கொஸ்டின் என்னென்னா 2025ல எந்த பொசிஷனுக்கு நல்லா ஹைரிங் ஜாஸ்தியாக இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் நல்லா கொஞ்சம் பீக்கில் இருக்குது. டெவாப்ஸ், AWS, Azure அந்த மாதிரி டெவாப்ஸ் ரிலேட்டடில் இது பீக். உங்கள் நேம்? திரு. என்ன ரோல் ஒர்க் பண்ணுறீங்க? ஐடி அனலிஸ்டாக இருக்கேன். ஏஐ அண்ட் ஆட்டோமேஷனுக்கு இப்போது ஹைரிங் ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் கேம்பஸ் இன்டர்வியூ ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அசோசியேட்ஸ்க்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு அக்ராஸ் இந்தியா எல்லா லொக்கேஷனும் நடந்துட்டு. இல்லை, ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ டேரக்ட் வந்து கேம்பஸ் ஹைரிங் மட்டும் தான் நடக்குது. டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டு அசோசியேட்ஸ்க்கு வந்து டேரக்ட் ஹைரிங் நடக்குது. ஆட்டோமேஷன் டெவலப்பர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேக் ரோலுக்கு நல்லா ஓப்பனிங்ஸ் போயிட்டு. எஸ்கியூஎல் பவர் பேக்கிங் தனியாகவே தனியாகவே இருக்குது. எல்லாமே ரோல் பேஸ் பண்ணி தனியாகவே இருக்கும். இப்போ டேட்டா அனலிஸ்ட்னால் தனி ரோல், டெவாப்ஸ்னால் தனி ரோல். ப்ரோக்ராமிங் சைடு எதுவும் ஹைரிங் லைக் டெவலப்பருக்கு இருக்குது. மோஸ்ட்லி வந்து இப்போது ஃப்ரண்ட் எண்டில் வந்து React.js, Node.js அந்த மாதிரி இதில் போய்ட்டுருக்கு. ஸோ நான் வந்து .NETல இருக்குது. .NET Core. My name is Venkat. Right now working for service desk. Right now IT companies are depends on third party companies only. So all the companies now they are hiring for service desk only. And apart from service desk, the technical projects right now there is no vacancy and new projects due to UK government was cancelled the for migration and also project from India, right? So we are right now processing for only service desk projects only. 1 year 2 years back we have around 25 to 50% of vacancy for Java, like developer testing everything we can access, but right now it get cancelled. All depends on service desk only. Are they taking any freshers or mostly experience? No. Freshers is very difficult nowadays. It's only for experienced persons only. Hi bro, உங்கள் நேம்? என் நேம் சத்யா, சிஸ்டம் இன்ஜினியர். இப்போ என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் இருக்கேன். அதில் வந்து நல்லா இப்போ ஹைரிங் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் அண்ட் ஃப்ரெஷர்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. வாக்கிங் ட்ரைவ் போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும்தான். இப்போ டெவலப்பிங் சைடு சாஃப்ட்வேர் டெவலப்பிங் பற்றி தெரியல. இப்போது டெஸ்டிங்னா இப்போ எதுக்கு Techies NQT எக்ஸாம் எழுதணுமா இல்லை எப்படி? இது ஃப்ரெஷர்ஸ்க்கு NQT எக்ஸாம் எழுதணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெறும் வாக்கிங் ட்ரைவ் வந்து அட்டென்ட் பண்ணாலே போதும். மை நேம் இஸ் திருநாவுக்கரசு. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். க்ளவுட் அதாவது அசூர் டெவாப்ஸுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அது AWS அந்த க்ளவுட் ரிலேட்டட் அதை பற்றி போய்கிட்டு இருக்கு. நான் வந்து .NET டெவலப்பராக இருக்கிறேன். ஸோ டெவலப்பர் சைடு .NET or Java இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதில் மட்டும்தானா இல்லை கிராஜுவலாகவே நல்ல இது வேகன்சி இருக்குது? இல்லை, எல்லாமே அது மட்டும் கிடையாது. டெவலப்பர் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா .NET Java அது மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது. அது க்ளவுட் சைடு போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா AWS அண்ட் க்ளவுட் அசூர் டெவாப்ஸ் சைடு இருக்குது. ஸோ ஒவ்வொரு வயசுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாங்க? இல்லை, மேக்ஸிமம் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் இது எடுக்கிறாங்க. அது வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடிய ஆளுக்கு தான் அது எடுக்கிறாங்க அதிகமாக.